வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட கவிதை மொழி பற்றிய சில கருத்துக்களை பார்க்க போறோம். குறிப்பா கிராமப்புற மக்களோட பேச்சு மொழிதான் கவிதைக்கு நல்லதுன்னு அவர் சொன்னதை சாமுவேல் டெய்லர் கோல்ரிட்ஜ் எப்படி பார்த்தார்னு அலச போறோம். ஆமா, இதுக்கு நாம கோல்ரிட்ஜோட பயோகிராஃபியா லிட்ரரியா அப்படிங்கிற நூல்ல இருந்து அதோட 17வது அத்தியாயத்தை ஆதாரமா எடுத்திருக்கோம். இது பெரும்பாலும் வேர்ட்ஸ்வர்த் அவரோட லிரிக்கல் பேலட்ஸ் முன்னுரையில சொன்னதுக்கு கோல்ரிட்ஜோட ஒரு ஆழமான எதிர்வினை மாதிரி. சரி, அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, கவிதை மொழி பத்தி கோல்ரிட்ஜ் என்னென்ன வாதங்கள் வைக்கிறார், வேர்ட்ஸ்வர்த் கிட்ட இருந்து அவர் எங்க மாறுபட்டார், ஏன் மாறுபட்டார், இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல வேர்ட்ஸ்வர்த்த கோல்ரிட்ஜ் பாராட்டுற இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. கோலரிட்ஜ் வேர்ட்ஸ்வர்த் கவிதை நடையில ஒரு சீர்திருத்தம் கொண்டு வர முயற்சி செஞ்சதை மதிக்கிறார். உணர்ச்சிகளோட உண்மைத்தன்மை, அப்புறம் செயற்கையான கவிதை மரபுகளை எதிர்த்தது, இதையெல்லாம் அவர் பாராட்டவே செய்றார். ஆனா இந்த பாராட்டுக்கு அப்புறம்தான் அந்த முக்கிய வேறுபாடுகள் வருது. அந்த முக்கிய வேறுபாடு எது? எங்க கோலரிட்ஜ் ரொம்ப அழுத்தமா மாறுபடுகிறார்? வேர்ட்ஸ்வர்த்தோட மையமான கருத்து ஒன்னு இருக்கு இல்லையா? அதாவது கவிதைக்கு மிகச்சிறந்த மொழிங்கிறது உண்மையான மனிதர்களோட, குறிப்பா தாழ்ந்த கிராமப்புற மக்களோட இயல்பான பேச்சிலிருந்து வரணும்னு சொன்னாரே, அதத்தான் கோலரிட்ஜ் முழுசா ஏத்துக்கல. இது ஒரு அடிப்படையான விஷயம் இல்லையா? ஆமா. அப்போ இந்த விதியை கோலரிட்ஜ் எப்படி எதிர்கொள்றார்? என்ன எதிர்வாதம் வைக்கிறார்? கோலரிட்ஜ் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்றார். ஒன்னு, இந்த விதி சில கவிதை வகைகளுக்கு மட்டும்தான் சரி வருங்கிறாரு. ரெண்டாவது, சரி வந்தா கூட அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயம்தானே தவிர புதுசா ஒன்னும் இல்லைங்கிறார். மூணாவதா, இதையே ஒரு பொது விதியா வச்சா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும், சில சமயம் கெடுதல் கூட செய்யலாம்னு சொல்றாரு. அப்போ வேர்ட்ஸ்வர்த்தோட கவிதைகள்லயே வர்ற கதாபாத்திரங்களை பத்தி, இப்ப மைக்கேல் இல்ல தி பிரதர்ஸ் மாதிரி கவிதைகள்ல வர்றவங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கோலரிட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த கதாபாத்திரங்கள்லாம் உண்மையிலேயே பொதுவா சொல்ற அர்த்தத்துல தாழ்ந்த இல்ல கிராமப்புற மக்கள் இல்லையாம். அவங்களோட அந்த அருமையான மொழிக்கும் ஆழமான உணர்வுகளுக்கும் காரணம் அவங்க கிராமத்துல வாழ்றது மட்டும் இல்ல, அவங்களோட சுதந்திரமான சிந்தனை, எளிய வாழ்க்கை முறை, அப்புறம் பைபிள் மாதிரி சில நல்ல புத்தகங்களை மட்டும் படிச்சதுனால கிடைச்ச ஒருவித சமய கல்வி, இதுதான் காரணம்னு கோலரிட்ஜ் சுட்டி காட்டுறார். ஓ அப்படியா? இது வேர்ட்ஸ்வர்த்தோட கோட்பாட்டே அவருடைய கவிதைகள் மூலமா கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படிதான். சரி, கிராமப்புற வாழ்க்கை மட்டுமே மனசை மேம்படுத்தும்னு வேர்ட்ஸ்வர்த் சொன்னதை கோலரிட்ஜ் ஏத்துக்கிட்டாரா? இல்ல, அதுலயும் அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சரியான கல்வி இல்லாம, இல்ல இயற்கையான ஒரு கூருணர்வு இல்லாம, கிராமத்து சூழல் மனச விரிக்கிறதுக்கு பதிலா சில சமயம் சுருக்கி ஒரு மாதிரி கடினமாக்கிடலான்னு அவர் நினைச்சார். அவர் மோசமான சட்டங்களோட தாக்கத்தை உதாரணம் காட்டி சூழல் மட்டுமே ஒருத்தரோட மனச தீர்மானிக்காதுன்னு சொல்றாரு. அப்போ மொழியோட சிறந்த பகுதி, அதாவது உயர்ந்த பகுதி கிராமத்துல இருந்து வரலன்னா வேற எங்க இருந்து வருதுன்னு கோலரிட்ஜ் சொன்னார். கோலரிட்ஜ் பார்வையில மொழியோட உயர்ந்த பகுதிகள் நாம தினமும் பாக்குற பொருட்கள்ல இருந்து வர்றதில்ல. அதுக்கு பதிலா மனித மனசோட செயல்பாடுகளை பத்தி ஆழமா யோசிக்கிறது, தியானம் பண்றது, இதுல இருந்து தான் உருவாகுதுங்கிறாரு. தத்துவம், கல்வி, சமயம், இதுல இருந்து வர்ற சொற்கள், கருத்துக்கள் தான் மெதுவா பொது பேச்சுல கலந்து மொழிய இன்னும் வளமாக்குதுன்னு சொல்றாரு. இது வேர்ட்ஸ்வர்த் சொல்றதுக்கு நேர் எதிரா இருக்கு. ஆமா, முற்றிலும் மாறுபட்ட பார்வைதான். வேர்ட்ஸ்வர்த்தோட சில குறிப்பிட்ட கவிதைகளை பத்தி கோலரிட்ஜ்க்கு விமர்சனம் இருந்ததா? இருந்ததே. உதாரணத்துக்கு தி இடியட் பாய் கவிதையில அந்த முட்டாள்தனம் சித்தரிக்கப்பட்ட விதம் அவருக்கு பிடிக்கல. அது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கேன்னு சொன்னாரு. அப்புறம் தி தார்ன் கவிதையில கதை சொல்றவரோட நம்பகத்தன்மை, அவர் ஏன் அப்படி பேசுறாருன்னு கொடுத்த காரணம்லாம் சரியா இல்லைன்னு விமர்சிச்சார். ஓஹோ, கோட்பாடு நடைமுறையில எப்படி சிக்கலாச்சுன்னு காட்ட நினைச்சிருக்காரு போல. அப்படிதான் தெரியுது. கடி உண்மையான மொழி, அதாவது ரியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினாரு. அத பத்தி கோலரிட்ஜ் ஏதாவது சொன்னாரா? ஆமா, அந்த சொல்ல பயன்படுத்துறதே அவர் கேள்வி கேட்டார். ஒவ்வொருத்தரோட மொழியும் தனிப்பட்டது, அவங்க அறிவு, அனுபவத்தை பொறுத்ததுன்னு சொன்னார். ஒரு கிராமவாசியோட மொழிய நீங்க கொஞ்சம் சரி செஞ்சா கூட அதுல குறைவான கருத்துக்கள் இருக்கிறதுனால தான் எளிமையா இருக்குமே தவிர இயல்பாவே அது படிச்சவங்க மொழியை விட உயர்ந்ததுன்னு சொல்லிட முடியாதுங்கிறார். இன்னொன்னு, ரொம்ப உணர்ச்சி வசப்படும் போது நாம இருக்கிற மொழியத்தான் தீவிரமா பயன்படுத்துவோமே தவிர அதுவா புதுசா ஒரு சிறந்த மொழியை உருவாக்கிடாதுன்னு அவர் வாதிட்டார்.
இந்த விவாதத்துல அரிஸ்டாட்டில் மாதிரி பழைய தத்துவ ஞானிகளோட கருத்துக்களையும் கோலரிட்ஜ் பயன்படுத்தினாரா? ஆமா, பயன்படுத்தினார். கவிதைங்கிறது இயல்பாவே ஒரு இலட்சியத்தன்மை, அதாவது ஒரு ஐடியல் தன்மை கொண்டதுன்னு அரிஸ்டாட்டில் சொன்னதை அவர் ஆதரிச்சார். அப்படின்னா கவிதை ஒரு வர்க்கத்தோட பொதுவான தன்மைகளை, அந்த சாராம்சத்தை தான் காட்டணும். தனிப்பட்ட மனுஷங்களோட குறைகளையோ தற்செயலான நடக்கிற விஷயங்களையோ இல்ல. இது கோலரிட்ஜோட நிலைப்பாடு. அப்போ வேர்ட்ஸ்வர்த்தோட யதார்த்தவாத பார்வைக்கு இது ஒரு மாற்று பார்வையா? நிச்சயமா ஒரு மாற்று பார்வைதான். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, கோலரிட்ஜோட வாதம் என்னன்னா, சிறந்த கவிதை மொழி சும்மா கிராமத்து பேச்சுல மட்டும் கிடைக்காது. அது பெரும்பாலும் படிச்சு சிந்திக்கிற மனசுலேருந்து உருவாகுது. கவிதை அந்த மொழிய ஒரு இலட்சிய நோக்கத்துக்காக பயன்படுத்துது. சொல்லப்போனா வேர்ட்ஸ்வர்த்தோட மிகச் சிறந்த கவிதைகளே அவரோட கோட்பாட்டை மீறி இந்த உண்மையை தான் காட்டுதுன்னு கோலரிட்ஜ் நம்பினார். இது உண்மையிலே ஒரு ஆழமான பார்வை. சரி, இந்த உரையாடலை கேட்ட பிறகும் உங்களுக்கும் ஒரு கேள்வி எழலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவிதையோட மொழி யதார்த்தமா, அதாவது நம்ம அன்றாட பேச்சு மாதிரி இருக்கணுமா, இல்ல அது ஒரு இலட்சிய வடிவத்தை நோக்கி போகணுமா? நம்ம தினமும் பேசுற மொழிக்கும் கவிதை மொழிக்கும் என்ன தொடர்பு? இத பத்தி நீங்க இன்னும் யோசிக்கிறதுக்கு இந்த உரையாடல் ஒரு தொடக்கமா இருக்கும்னு நம்புறோம்.